வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியில் இச்சாசக்தி அப்படிங்கிற ஒரு சுவாமியை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். அதாவது சைவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உமையம்மையனுடைய 3 வடிவங்கள். சிவன் எல்லாத்தையுமே தன்னுடைய சக்தியை கொண்டு செய்கிறான்னு சொல்லுவோம். ஆகமம் சக்திய பிரைரைத சிவஹா அப்படின்னு சொல்லுவோம். சக்தியை தூண்டி உலக உயிர்களுக்கு கருணை செய்கிறவன். அந்த கருணையே வடிவம் சக்திக்கு. இப்போ இந்த இச்சாசக்தின்னா என்ன? நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஸ்வரூபின்னி நமஹா அப்படின்னு வரும். இச்சாசக்தியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களையும் உடலோடு கூடியது உயிர் அப்படி எடுத்துக்கணும். உடலோடு கூடாத உயிர்கள் கேவல நிலத்தில் ஸ்மசானத்தில் இருக்கும். பூத பிரேத பிசாச்ச நாதவடுகம் க்ஷேத்திரஸ்ய பாலம் சிவம். அப்படி உடலை விட்டு விட்டு உடலுக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள், உடலோடு சேர்ந்து வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சுக துக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள், முக்தியிலே இறைவனிடத்து நீக்கமற நிலைத்து ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆன்மாக்கள். இந்த மாதிரி எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த இச்சாசக்தி அப்படிங்கிறவ காரணமாக இருக்கா. எப்படி காரணமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், நல்ல விஷயங்களில் விருப்பத்தை ஏற்படுத்துறது தான் இந்த இச்சாசக்தியினுடைய வேலை. அப்போ நல்ல விஷயங்களில் விருப்பம் வருமானா வராது. அதுதான் சிறப்பு. ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நினையாய் மனமே கேட்கிறார். மனமே ஆசையராய், மனமே பாசம் விடாய், மனமே ஆன சிவ பூசை பண்ணாய், மனமே நேசமுடன் 5 எழுத்தை நினையாய் உனக்கு என்னவாய். அது பேசிகிட்டே இருக்கும் மனசு. சும்மா அப்படியே கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருந்தோம்னா ஆலயங்களில் மனது எங்கெங்கேயோ போகும், பேசிகிட்டே இருக்கும் அது மாட்டுக்கு. அதனால் அந்த ஆசையை அறுக்க வேண்டும், பாசத்தை விட வேண்டும். பாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்டுருக்கோம் பாசம்னு சொன்னோடனே அப்பா புள்ள பேரில் இருக்கிற பாசம், அக்கா தங்க பேரில் இருக்கிற பாசம், உறவினர்கள் பேரில் நான் வைத்து கொள்ளுகிற அன்பு பாசம். அப்படி இல்லை. சைவ சித்தாந்தம் பாசம் என்று சொன்னால் உலக பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய விருப்பம். பொருள்கள்னால் என்ன அப்படின்னா, உயிரற்ற பொருள். ஒரு வாகனம் வச்சுருப்பா, இந்த வண்டியை ரொம்ப பிடிக்கும், ஒரு பேனா வச்சுருப்பா, ஒரு செல்லு வச்சுருப்பா, இது எல்லாமே அவளுக்கு விருப்பம். அந்த மாதிரி உலக பொருள்களிடத்திலே இருக்கக்கூடிய விருப்பம் பாசங்கிறது. இந்த உலக பொருள்கள் மேலே ஆசைப்பட்டு உழல்வது பாசம் விடாய். அதனுடைய தொடர்புகளை விட்டுவிடக்கூடிய நிலைமையில நாம் இல்லை. ஆன சிவ பூசை பண்ணாய். பூஜை பண்ணணுங்கிற எண்ணம் வராது. அதுவும் ஆத்மார்த்த சிவ பூஜை பண்ணணுங்கிற எண்ணம் சுத்தமாக வராது. காமியமாக ஏதாவது ஒரு தேவதையை வணங்குறதுக்கு நமக்கு ஒரு எண்ணம் வரும். காமியம்னா என்ன அப்படின்னா, எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு நன்மை கிடைக்குமோ அந்த சாமியை மாத்திரம் நமக்கு நன்மை கிடைக்கிற வரைக்கும் கும்பிட நாம் தயாராக இருப்போம். அதுக்கப்புறம் அது சாமியாக இருந்தாலும் நாம் வையறதுக்கு தயாராக இருக்கோம். நான் இந்த மாதிரி காரியம் பண்ணினேன், வேண்டின்றேன், எனக்கு இந்த சாமி கொடுக்கவே இல்லை, என்னை உண்டியும் பார்க்கல அப்படிம்பார். இது திருமூலர் வரைக்கும் பாட்டில் சொல்லியிருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் மனது ஈடுபட்டு, அறத்திலே மனது ஈடுபட்டு இறைவனுடைய திருவடியை பற்றுவது, அறத்திலே மனம் ஈடுபட்டு தன்னைத்தான் அறிவது, அறத்திலே மனம் ஈடுபட்டு உலக பொருள்கள் யாவின் உண்மை நிலையை அறிவது. உலக பொருளோட உண்மை நிலையை அறிஞ்சால் அதுக்கிட்ட நம்ம போக மாட்டோம். ஒரு பொருள் நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அடிமைப்படுத்தும். அது முதல் நாள் செல்ல ஆசையாக இருக்கும், 2வது நாள் அது கூட பழக்கம் வரும், 3வது நாள் அது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது.
வியாதியை உற்பத்தி பண்ணிடும். அந்த அளவுக்கு அது கூட ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஆன்மாக்கள் ஆசையினாலே துன்புறுகிறது. அந்த துன்புறுத்தலை சற்றாக விலக்கி விலக்கி தன்னுணர்வை பெறச் செய்வது, உலக பொருள்களின் உண்மை நிலை மாயையை எடுத்து காட்டுவது, சிவனிடத்திலே, திருவடியிடத்திலே, ஞானத்திடத்திலே, குருவினிடத்திலே, நல்ல தர்மத்திடத்திலே ஒரு விருப்பம், அதை செய்யறதுல ஒரு ஆசையை உண்டு பண்ணுறது. யுக்தா அயுக்தா தர்ம காமாஸ்யுஹு அப்படின்னு சொல்கிறா. தர்ம காமாஸ்யுன்னா தர்மம்னா என்னென்னா, தர்மம்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு அறம் அப்படின்னு. தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா விரும்பி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தர்மமும் அதை செய்யறதுல அப்படி ஒரு மனதில் நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவ இந்த இச்சாசக்தி. இந்த இச்சாசக்தி இருந்தால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அந்த காலத்தில் ஒரு சாஸ்திரம். ஏன்னா கோயில்னு என்னென்னா அறத்தின் வழியிலே மனதை செல்ல வைக்கிற ஒரு சாதனம் கோயில். தப்பு வழியில் போகாமல் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் மறுகலானடி வாழ்த்தி வணங்கினால். மனம் திருகலாகிய சிந்தையாக இருக்கிறது, எப்பொழுதும் தவறை சிந்திக்கிறது. அப்படி அதை சரியாக சிந்திக்க செய்யக்கூடிய தன்மை இந்த இச்சாசக்திக்கு உண்டு. ஆமாம், இது எங்கே இருக்குது, எப்படி இதை வணங்குறது, இந்த இச்சாசக்திங்கிறது யார் அப்படின்னு கேட்டால், சோமாஸ்கந்தர் பக்கத்தில் ஒரு சாமி உட்கார்ந்துருக்கும். அந்த அம்பாளுக்கு பேர் தான் இச்சாசக்தின்னு பேர். அதாவது சிவபெருமானுடைய கோயில்களில் சோமாஸ்கந்தர்னு ஒரு விக்கிரகம், அதாவது உலா திருமேனி. சிவபெருமானுடைய லிங்கம் ஒரு கொல்லியோ, அந்த லிங்கத்துக்கு உலா திருமேனினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைக்கக்கூடியது பஞ்சலோகத்தில் ஆன விக்கிரகமாக இருக்கும். அந்த விக்கிரகத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா 3ஆக இருக்கும். சிவன், நடுப்புற ஸ்கந்தர், இந்த உமா. அந்த உமாவுக்கு தான் இச்சாசக்தின்னு பேர். அந்த உமாவை வணங்கியவர்கள் அறத்திலே ஈடுபட்டு தன்னை உணர்ந்து இந்த உலகை உணர்ந்து சிவ உணர்வையும் பெறுவார்கள். அந்த விளைவை ஏற்படுத்தும்.